சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். கருணை தொகைன்ற ஒரு வார்த்தையை அதிமுக பயன்படுத்துகிறாங்க. இப்போ கருணை தொகைன்னு பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா அது ரெண்டு விதமான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும். இந்த ஆட்சி எவ்வளவு அவலமான ஆட்சி, இந்த ஆட்சி எவ்வளவு கொடூரமான ஆட்சி. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதுவும் முதல் ஒரு முறை மட்டும், ஏன்னா இவங்க அதிமுகவோட ஆட்சி காலகட்டத்தில் கொடுமை அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. சார், நீங்க சொல்றீங்க இந்த 10,000 ரூபாய் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடின்றீங்க. என்ன காரணத்தை நம்ம சொல்லி கொடுக்குறாங்க? தொழில் தொடங்குங்க, நீங்க தொழில் தொடங்குங்க, அதுக்கு நான் 10,000 கொடுக்குறேன். ஒருவேளை தொழில் தொடங்க முடியலன்னா விட்டுங்க, 10,000 நீங்க வச்சுங்க. ஆமா, உலகத்துல இப்படிப்பட்ட பச்சையான அப்பட்டமான வெளிப்படையான ஊழலை செய்திருக்கிறது பாஜக. அதிகாரி ஒருத்தன் ஒரு அரசியல்வாதிக்கு புரோக்கர் வேலை பார்க்கறான்னா அந்த புரோக்கர் வேலையை பார்த்த அதிகாரிகளை அம்பலப்படுத்த வேண்டிய வேலை யாருடைய வேலை? திமுகவுக்கு அததான் ஸ்டாலின் சொல்றதுதான், நாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஏன் நாளா பிரியுது, மோடி அடிக்கடி வரணும். இப்ப மோடி வர போற திருப்பரங்குன்றம் போக போறாரு. ஆமா, திருப்பரங்குன்றம் போங்க, ரொம்ப சிறப்பா முடியும், உங்களுக்கு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க சார். அப்படிதான் கூட்டணி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வச்சுட்டு திருப்பரங்குன்றத்துல முருகன் போட்டோ கொடுக்குறீங்க. ஓபிஎஸ் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா திமுக அலையன்ஸ்ல தனிச்சலத்துல போட்டி போடணும்னு கேட்டிருக்கிறாரு. ஆனா அவங்க அப்படி ஒத்துக்கல, சூழல் நிக்க சொல்லியிருக்கிறாங்க, அவர் விரும்பல. தேமுதிக டீல் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி. தேமுதிகவோட ஓட் பர்சன்டேஜ் 2021 எவ்வளோ? 0.43%. 0.43% வச்சு துணை முதலமைச்சர் கேட்கறாங்க. அவங்க துணை முதலமைச்சர் கேட்கறாங்க சார். எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அதிமுகவுக்கு அரசியல் ஆலோசனை கொடுக்கும் குழு சரியாக செயல்படுதா சார்? ஏன் தெரியும் இந்த கேள்வி கேட்குறீங்க? இல்லை, அதாவது எடப்பாடி ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணுறப்ப இவன் முதல்வர் ஸ்டாலின் அது அப்படியே உறுதி ஆக்கிடுறாங்களே, அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்களே. உதாரணமாக, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2,000 உயர்த்தப்படும்னு சொன்னார். திருப்பும் அவர் நாங்களும் அது இதாகிடுச்சு. இப்போ ஒரு வீட்டுக்கு இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவித்தொகையாக 10,000 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ண சரியா சார்? இதை நம்ம ரெண்டு விஷயமா பகுத்து பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அதிமுகவினுடைய கொள்கை தலைவர், அவங்க தங்களுடைய முன்னத்தியராக பார்க்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். ஸோ அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடறதா தான் ஃபஸ்ட்டு பிளானே இருந்துச்சு. அதன் பிறகு யாரோட தலையீடுன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அந்த முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியில் வரலை. ஏன்னா இன்னும் மோடி சென்னை வரலை, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு தான் அதை வெளியிடணுன்ற மாதிரியான ஒரு நெருக்கடி இருக்கிறதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போது அதனால் ஜெயலலிதாவோட பிறந்த நாளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க 2 முறை இந்த தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போயும் நம்ம கொடுப்போங்கிறாங்க. அதெல்லாம் பல விஷயங்களை பேசுகிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பற்ற பதிவு பண்ணிட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் ஏற்கனவே ஒரு தொகை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை கூடுதலாக மாத்திர நினைக்கிறேன். அதே போல் சாலையோர வியாபாரிகள் வாங்கின கூட்டுறவு கடன்களை ரத்து பண்ணுறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு மூவ் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல. அது எளிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய சில நெருக்கடிகளும் இருக்குது. நெருக்கடிகள் இருக்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா கருணை தொகைன்ற ஒரு வார்த்தையை அதிமுக பயன்படுத்துகிறாங்க. இப்போ கருணை தொகைன்னு பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா அது ரெண்டு விதமான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும். இந்த ஆட்சி எவ்வளவு அவலமான ஆட்சி, இந்த ஆட்சி எவ்வளவு கொடூரமான ஆட்சி, இந்த கொடுமையான ஆட்சி காலகட்டத்தில் மக்கள் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கண்ணோட்டமாக இருக்கிறது. இருந்தாலும் நம்ம இன்னொரு பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அது ஒரு லீனியர், அது ஒரு கம்மியான பர்ஸ்பெக்டிவாக இருந்தாலுமே கூட எங்கள் மேலே கருணை காட்டுறீங்களா அப்படிங்கிற மனோநிலை பொதுமக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவே நெகட்டிவாகவும் போல. அதான் அதை இவங்க தடுக்கணும் அப்படின்னா அதை உதவித்தொகை
அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருள்களை வந்து மாற்றுவது வந்து நலம் பயக்கும்ங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இப்போ இந்த 10,000 ரூபாய் அவங்க அறிவிக்கிறாங்க இல்லையா, இந்த 10,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக கொடுத்துருச்சு. ஆமாம் சார். எப்படின்னு சொல்லவா, பொங்கலுக்கு 3000 ரூபாய், ஆமாம், அந்த மாதம் ஒரு உரிமை தொகை 1000 ரூபாய், 4000 ரூபாய். இப்போ அண்மையில் கொடுக்கப்பட்ட 5000 ரூபாய் எவ்வளோ ஆச்சு, 9000 ரூபாய். கூட ஒரு 1000 ரூபாய் தான் போடாமல் இருக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் அடுத்த மாதம் போனாங்கன்னா 10,000 ரூபாய் மாறிடும். இப்போ எதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன்னா, வித்தின் 45 டேஸில் திமுக கழகத்தால் இந்த ஆட்சியால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 10,000 ரூபாயை ஆட்சிக்கு வந்த பிறகு நான் கொடுப்பேன் எடப்பாடி சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாத்தியமற்ற ஒரு விவகாரம் கிடையாது. இது தேவையா தேவையில்லையா, சொசைட்டியில் என்ன இம்பேக்டை ஏற்படுத்தும், இது மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட ஒரு 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 பாசிட்டிவாக நெகட்டிவான தாட்ஸை கிரியேட் பண்ணுங்கிறது வேறு சப்ஜெக்ட். நான் அதுக்குள்ளே போகலை. எதெல்லாம் இலவசமாக கொடுக்கலாம், ஃப்ரீபீஸு, காசு கொடுக்கறது நன்மையா தீமையாங்கிறது டோட்டலி வேறு சப்ஜெக்ட். ஆனால் இதில் தொடர்ச்சியாக திமுகவும் அதிமுகவும் பழக்கப்படுத்துகிறாங்க. திமுக கொடுக்குதா நான் கொடுக்குறேன். இப்போ திமுக 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் 2000 ரூபாய் நான் கொடுப்பேன்னு குலவிளக்கு திட்டம் அறிவிக்கிறாங்க. அறிவித்த சில நாட்களில் இவங்க திருப்பி அதை என்ன பண்ணுறாங்க, நானும் அதை கொடுப்பேன்னு அறிவிக்கிறாங்க ஆட்சிக்கு வந்தா. அப்போ என்னன்னா திமுகவுக்கு வந்து நெருக்கடி கொடுப்பது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கிறாரு. அப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 10,000 அறிவிச்சார் இல்லையா, இது நன்மையா தீமையாங்கிறது நான் திரும்ப சொல்கிறேன், அது வேறு டிபேட்டு. ஆனால் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும். என்னடா நான் சொல்லி முடிச்சிடறேன். என்னடா இது நம்ம வந்தால் 10,000 கொடுப்போங்கிறாரு, இவங்களால இப்போ கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா கஜானா காலி. ஏற்கனவே வந்து காசை கொடுத்து 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 இருக்கிற பாட்டாளி வர்க்க மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்க சம்பளம் கொடுக்க காசு இல்லை, சிவிலிகளுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுப்பதற்கு காசு இல்லை, மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு கொடுப்பதற்கு காசு இல்லை, சத்துணவு ஊழலுக்கு காசு கொடுக்க காசு இல்லை. இப்படி பல பேர் போராடி கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இவங்க ஏற்கனவே இப்போ 6,500 கூட இடம் கொடுத்து காலி பண்ணிட்டாங்க. இதற்கு மேல் கொடுப்பதற்கு எனக்கு தெரிந்து காலமும் இல்லை, பணமும் இல்லை. அப்படி இருக்கிற சூழலில் இந்த ஒரு விஷயத்தை போட்டோம்னா அது வந்து திமுகவுக்கு சற்று நெருக்கடி ஏற்படுத்தி எடப்பாடி பழனிசாமி எண்ணி இருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் மூவான்னு கேட்டிங்கன்னா அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இதுவும் ஒன் ஆஃப் த மூவ். ஆனால் ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஆட்சிக்கு வரன்ட்டு ஒரே குறிக்கோளாக இருக்கிறாரு. அதுதான் கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டு இருக்கார் எடப்பாடியை. அப்படி இருக்க இவர் 10,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க ஆட்சிக்கு வந்தவன் எடப்பாடி. இப்போ இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. ஏன் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு இந்த ஊழியருக்கெல்லாம் சேலரி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஆனால் பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒரே நைட்டில் 7,000 ரூபாய் 7,000 கோடி ரிலீஸ் பண்ணாங்க. இது ஏன் 13,000 கோடி தானே? கரெக்டு சார். 1,31,000 பேருக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. இல்லை இது வந்து அதான் உங்களுக்கு முன்கூட்டியே சொன்னேன். இந்த அறிவிப்பு வந்து இவர் வெளியிட்டது இவங்களுக்கு ஒரு நெருக்கடி. ஏன் நெருக்கடினா காலம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட் உள்ளே வந்துடும். கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சுன்னா அதன் பிறகு நீங்கள் வந்து காசெல்லாம் கொடுக்கக்கூடாது, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா புதிய அறிவிப்புகளுக்கு தடை போடுவாங்க. இந்த அறிவிப்பு கூட பார்த்தீங்கன்னா நான் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அவர். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, அதுவும் முதல் ஒரு முறை மட்டும். ஏன்னா இவங்க அதிமுகவோட ஆட்சி காலகட்டத்தில் கொடுமை அனுபவிச்சிட்டாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அதுவும் ஒரே ஒரு முறை மட்டும் தான் கொடுக்கவும் முடியும் ஒரு ஆட்சியால். ஏன் அப்படின்னா காசெல்லாம் கொடுத்து கொடுத்து ஒரு நீங்கள் வந்து சமூகத்தில் வந்து நான் எல்லா குடும்பத்துக்கும் காசு கொடுக்குறேன், நான் எல்லாருக்கும் காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சமூகத்தை உருவாக்குமான்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ தேவையானவங்களுக்கு அது போய் சேரலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், தேவையானவங்களுக்கு போய் கொடுக்கலாம். நீங்கள் எல்லாருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை அல்லது வாதத்தை நீங்கள் முன்வைக்கும் போது பண விவகாரத்தில் நான் சொல்கிறேன், இதுவே அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் அம்மா அவனுங்க கொண்டு வந்தாங்க. அதில் எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்கள் பணக்காரரா நீங்களும் போய் சாப்பிட்லாம், நான் ஒரு ஏழையா நானும் போய் சாப்பிட்லாம், அது வேறு. இது பண விவகாரம்னு வரும்போது இது என்ன ஆகும்னா அரசாங்கத்துக்கு எங்கேருந்து காசு வரும்? அரசாங்கம் என்ன பண்ணும்? இப்போ வரியை வந்து இவங்க கூட்டி கூட்டி தான் சமூகத்தை வந்து சீரழித்து மக்களை வந்து காயப்படுத்திட்டாங்கன்றத எடப்பாடி பழனிசாமி அவருடைய குற்றச்சாட்டு. ஆனால் அவருடைய ப்ரெஸ் மீட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்த பிறகு நிதித்துறை ஆலோசகர்களோட கலந்து பேசி எதில் ஏற்றணும் எதில் குறைக்கணும்னு பேசி நான் முடிவெடுப்பேங்கிறார். அப்போ ஆல்மோஸ்ட் யாராக இருந்தாலும் என்ன ஒன்று, வரியை வந்து காமன் மேனுக்கு வழி இல்லாத அளவில் உயர்த்தலாம், எங்கெங்கெல்லாம் உயர்த்தலாம், யாருக்கெல்லாம் உயர்த்தலாங்கிற திட்டமிடலை எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ளலாம். அவருடைய தாட் ப்ராசஸ் படி
ஏன்னா திமுக அரசாங்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வரி, மற்ற துறைகளுக்கான வரி, மின்சார கட்டணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கூட அண்மையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட ஐடி விங்கில் ஒன்று பரப்புனாங்க பார்த்தீங்களா, இந்த என்ன அது இபி பில்லு சாட்சின்னு ஒரு ஒன்று வரும். இப்போ கூட விஜய் கூட பேசினார், ஏன்னா கரண்ட் அஃபேரை பற்றி நான் பேசுகிறேன், அது கரண்ட் பில்லை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பேசினார். இப்போ மாதம் ஒரு முறை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு 4.25 வருஷம் ஆகியும் கூட இன்னும் எடுக்காமல் இருக்கிற இந்த ஆட்சியாளர்களை பார்த்து மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னும் போது அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு இது பணம் உதவலாம், ஆனால் அவனுக்கு வரியை உயர்த்தக்கூடாது. அப்போ அதில் நம்ம ரொம்ப நிதி மேலாண்மை சார்ந்து ரொம்ப நம்ம தீவிரமாக இயங்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ எந்த அரசாங்கம் வந்தாலுமே கூட அதான் சார் அருமையாக வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு எக்கனாமிஸ்ட் ஒரு பேரை மறந்துட்டேன், எப்படி ஒரு 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 மரத்தில் இருந்து ஒரு பழத்தை அந்த மரத்துக்கும் வலிக்காமல் எடுக்கிறோமோ அதே போலத்தான் ஒரு மனிதர்கிட்ட இருந்து வரியை வந்து அவனுக்கு வலிக்காமல் எடுக்கணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்லுவார். மிகப்பெரிய ஒரு எக்கனாமிஸ்ட் ஒரு பேரை மறந்துட்டேன் நான். இப்போ அந்த மாதிரியான விவகாரத்தில் சுமை இல்லாத வலி இல்லாத வரியை நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் போட்டு சுரண்டுறது, அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சுற அளவுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா அது பிரச்சனையாக மாறும். அப்போ இந்த 10,000 அறிவிப்புங்கிறது ஒரு வகையில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நெருக்கடி தான். ஆனால் இது எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விவகாரம் அதிமுகவிடமும் இருக்கிறது. அது எப்படி பண்ண போகிறாங்க, அது எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சார் நீங்கள் சொல்கிறீங்க இந்த 10,000 ரூபாய் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடின்றீங்க. ஒரு நெருக்கடி இது சார் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வந்து அமுல்படுத்தப்பட்டது 2023 செப்டம்பர் 17. அதுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தது 2021 மே 7. அப்படி இருக்கிறப்ப 28 மாதம் கிடையாது, புரியுதுங்களா? அப்போனா ஒரு குடும்பத்துக்கும் ஒரு உரிமை தொகை பெண்ணுக்கும் மகளிருக்கும் 28,000 ரூபாய் கொடுக்கணும். அப்படி இருக்க இப்போ எதுக்கு இது வம்பு, 10,000 கொடுத்துடலாம் அப்படின்னு பண்ணலாம்ல. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கார் ஸ்டாலின், அவருடைய குறிக்கோள் ஒன்று வெற்றி தான், எப்படியாவது வெற்றி அடைஞ்சதான் அந்த குறிக்கோள் இருக்கார், எந்த எல்லைக்கும் போவார். இல்லை சார், நிதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், எந்த வழிகளும் கொடுக்கல. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர், ஒன் அண்ட் ஒன்லி ஃபேக்டர் இது கிடையாது. இப்போ நியூஸ் 18 கான்க்ளேவில் கலந்துக்கிட்டு பேசியிருந்தாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கான்க்ளேவில் அவர் பேசுகிறாரு, மோடி 1ஆம் வரப்போகிறார் இல்லையா, மோடி வரட்டும், அமித்ஷா வரட்டும், அப்புறம் RN ரவியை தூக்காதீங்க, இப்படி அடிக்கடி வந்துட்டு போனீங்கன்னா தான் நாங்கள் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, இதில் நம்ம வண்டியை ஓட்டுடலான்னு பார்க்குறாரு. அதில் தான் அவருடைய கவனம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் சொல்வதை போல 5,000 கொடுத்தாங்களே சார் 10,000 கொடுக்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா மக்கள் உண்மையிலேயே முகம் சுளிப்பார்கள். சார் தேர்தலுக்கு பிறகு நான் வெற்றி பெற்று வந்த பிறகு நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்குறேங்கிறது வேற. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை தான் அது. மகளிர் உரிமை தொகை நீங்கள் குடும்பத்துக்குலாம் கொடுக்க முடியாது. குடும்பத்தில் மாமியார் இருப்பா, மருமக இருப்பாங்க, அப்போ 2 பேருக்கும் 10,000 கொடுப்பீங்களா? சரி சார், இருங்க சார், உரிமை தொகையை நான் ஒரு குடும்பத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்ன கான்செப்டோட நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. உரிமை தொகை வேறு, இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருணை தொகை என்பது வேறு. ரெண்டுமே வெவ்வேறு அடிப்படையில், ரெண்டுமே வெவ்வேறு பேசிஸில் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 10,000 அவர் கொடுக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கொடுக்க முடியாது 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 சார். அது இப்போ பீகாரில் ஒரு பெண்ணுக்கு மகளிருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க சார், அது வந்து பெரிய பலன் கொடுக்க வேற சார். ஒரு நிமிஷம் இருங்க, அங்க பண்ண கான்செப்ட் வேற. அங்க உரிமை தொகை கொடுக்கல, அங்க பெண்களுக்கான எந்த விதமான முன்னேற்ற சிந்தனைகளும் கிடையாது, அங்க ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது, அங்க பெண்களுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனா தமிழ்நாடு போன்ற முன்னேறிய மாநிலங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு களம் கிடையாது. இப்போ பீகார்ல கூட பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா 10,000 கொடுக்கல, அது ஒரு அப்பட்டமான கையூட்டு, பாஜக செய்த அப்பட்டமான கையூட்டு வேலை தான் அது, அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவன் என்ன காரணத்தை நம்ம சொல்லி கொடுக்குறாங்க, தொழில் தொடங்குங்க, நீங்க தொழில் தொடங்குங்க, அதுக்கு நான் 10,000 கொடுக்குறேன், ஒருவேளை தொழில் தொடங்க முடியலன்னா விட்டுங்க 10,000 நீங்க வச்சுங்க. ஆமா, உலகத்துல இப்படிப்பட்ட பச்சையான அப்பட்டமான வெளிப்படையான ஊழலை செய்திருக்கிறது பாஜக, யாரால மறுக்க முடியுமா? ஆனால் அந்த விவகாரத்தை நீங்க தமிழ்நாட்டுக்கு பொருத்த முடியாது. அது வேறு, இது வேறு. அங்க இருக்கிற பெண்கள் வேற, இங்க இருக்கிற பெண்கள் வேற. அது மட்டும் இல்ல, கான்செப்டே வேற சார்.
இவங்க கொடுக்குற உரிமை தொகைங்கிற கான்செப்ட் வேற. அங்கே தகுதி அடிப்படையில் கொடுத்தாங்களா நமக்கு தெரியாது. எனக்கும் சப்ஜெக்ட் கரெக்ஷன் தான். எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாங்களா, தகுதி அடிப்படையில் கொடுத்தாங்களா பீகார்லங்கிறது தெரியாது. ஆனால் இங்கே தகுதி அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வாங்கலை, என் மனைவி வாங்கலை, என் சொந்தக்காரங்க சில பேர் வாங்குறாங்க, என் அத்தை வாங்குறாங்க. அப்போ என்னன்னா இதுக்குள்ளே சில மாறுபாடுகள் இருக்குது. யாரால இயலலையோ அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போது இந்த நேரத்தில் ஏற்கனவே 5000 கொடுத்த பிறகு எடப்பாடி அறிவிச்சிட்டாருப்பா 10,000 கொடுத்தாகணும்னு திமுக நினைக்காது. ஆனால் வேற ஸ்கீம் இப்போ யோசிப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, 10,000 அறிவிச்சிட்டார் கொடுத்துருவாங்க, நான் 10,000 கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 10,000 தாண்டிய ஏதேனும் விஷயத்தை நாங்கள் வந்தால் செய்வோம்னு ஒரு அறிவிப்பு அதுக்கப்புறம் வெளியாகும் பாருங்க. அப்போ என்னன்னா கிரவுண்ட் லெவலில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஒரு ஃபைட்டிங்கில் இருக்கிறாங்க. இந்த ஃபைட்டு ஆரோக்கியமாக போகுமா இல்லையாங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஃப்ரீ பீஸ் அறிவிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கஜானா காலியாகிட்டே இருக்குது. இப்போ கூட அண்மையில் சீமான் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் அவருடைய அந்த மீட்டிங்கில், எவ்வளவு தான் நீங்கள் வந்து காசு கொடுத்தாலும் அந்த காசு காணாமல் போயிட போகுது. ஒன்று டாஸ்மாக் போகும், இல்லைனா வேற எங்கேயாவது போக போகுது. நான் வந்து நான் எல்லாரையும் அப்படி இருக்காங்க நான் சொல்ல வரல. ஆனால் தற்சார்பாக தன்னுடைய சொந்த காலம் நிற்கக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் வேற மற்ற எத்தனை பேர் பேசுறீங்க. இப்போ சிக்கல் என்ன ஆகுதுன்னா திமுகவுக்கு அதை தான் ஸ்டாலின் சொல்கிறது தான், நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏன் நாளா பிரியுது, மோடி அடிக்கடி வாரணும். இப்போ மோடி வர போகிற திருப்பரங்குன்றம் போக போகிறாரு. ஆமாம், திருப்பரங்குன்றம் போங்க, ரொம்ப சிறப்பாக முடியும் உங்களுக்கு, ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார். அப்படிதான் கூட்டணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சுட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகன் ஃபோட்டோ கொடுக்குறீங்க. சி த டிஃபரன்ஸ் இன் தமிழ்நாடு என்னன்னா, தமிழ்நாடு எப்போதும் மத துவேஷத்துக்கு மத வெறிக்கு எதிரான ஒரு மாநிலம், சாதி வெறிக்கு எதிரான ஒரு மாநிலம். நீங்கள் சொல்லலாம் அங்கங்கே தான் கொலை நடக்குதே சார்னு. அந்த ஆணவ கொலையெல்லாம் உதிரிகள் பண்ணக்கூடிய ஆணவ கொலைகள். அந்த ஆணவ கொலையை அரசாங்கம் ஆதரிக்குதா? அந்த ஆணவ கொலையை தமிழர்கள் ஆதரிக்கிறாங்களா? கிடையாது. அப்போ இயல்பாகவே சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட தமிழர்கள் ஒன்றா நிற்கணும்னு விரும்புகிறான். அந்த இடத்துக்குள்ள வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் சில பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் நம்ம பாதகமாக போவோம்? அதிமுகவுக்கு தான் பாதகமாக போகும். ஆனால் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுகவோட வேலை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக செய்யணும். நான் வந்து ஒன்றுமே செய்யலை, எடப்பாடி ஜீரோவாக இருக்காருன்னு நான் சொல்லலை. ஆனால் எடப்பாடியோட இந்த வேலை பத்தாது, இந்த வேகம் பத்தாது. இதை விட வேகமாக போகணும் சார். எதிரில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தாவேகாவோட விஜய் என்ன பண்ணுறாரு? அவர் மாதம் ஒரு தடவை தான் வெளில வர்றாரு. ஆனால் எல்லா ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க, உங்கள் விஜய் உயிர் என்ன வர்றவான அவனே பாட்டை போட்டு விட்டுறான், அவனே பாட்டை போடுறான். நான் சொல்றது புரியுதா? தாவேகாவோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போடல, செய்தி தொலைக்காட்சி ஊடகங்கள் இந்த பாட்டை போடுறான். அவர் பாட்டு ஓடுறது 10 மணி நேரம் ஓடுது, அவர் பேச 10 நிமிஷம் பேசுறாரு, 10 நிமிஷம் பேசுறாரு, 10 மணி நேரம் பாட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். சமூகத்தில் ஏதாவது இது நன்மை பயக்குமா? கடைசியாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, ஏதாவது பிரயோஜனம் இருக்கா தமிழ்நாட்டுக்கு? ஒரு நேர்மற்ற பற்றி பேசினாரா? நான் ஐஏஎஸ்க்கும் எஸ்பி எல்லாம் வந்தால் நான் சமபாதி பங்கு கொடுப்பேங்கிறாரு. ஏதாவது ஒரு அடிப்படை அரசியல் சாசன அறிவு இருக்கிறவன், அல்ல யூபிஎஸ்சியை பற்றிய திறன் இருக்கிறவன், அல்லது உங்கள் கட்சியில் இருக்கிறார் அருண்ராஜ் ஐஆர்எஸ், முன்னாள் ஐஆர்எஸ் இருக்கு, அவரை கேட்டு கூட சொல்லியிருப்பார்ல அதெல்லாம் முடியாதுன்னு. ஒரு சிஎம்ஆல் எப்படி சார் எஸ்பியும் ஐஏஎஸ்சியும் பாதியை போட முடியும், ஆண்கள் பெண்கள்னு? அது யூபிஎஸ்சிக்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சார் அது. அப்போ இப்படி புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட மீடியா அட்ராக்ஷன் கிடைக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மீடியா அட்ராக்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். ஏன் கிடைக்கல? அப்படி கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் வேலை பண்ணலன்னு அர்த்தம். நான் மீடியா மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறேன், மீடியாக்கள் சார்பாக இயங்குறாங்க. இப்போ உங்களை போன்ற நம்ம போன்ற சில ஊடகங்கள் வந்து அரசின் குறைகளை எடுத்து சொல்கிறோம். அரசின் குறைகளை எடுத்து சொல்லக்கூடிய அதே வேளையில் எதிர்கட்சிகளுடைய போதாமை சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மீடியா தான் சார் நிரந்தரமான எதிர்கட்சி. எனக்கு மனுஷன் சொல்லிக் கொடுத்தா நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், மீடியா தான் நிரந்தரமான எதிர்கட்சியாக இருக்கணும். இந்த மீடியா எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அவர் சீனியர் ஜேர்னலிஸ்ட். ஏன்னா இந்த திரும்ப பதிவு பண்ணுறான் அப்படின்னா, நாம் பேசினா பத்தாது. நமக்கு ஜெம் டிவிக்கு 4th ஸ்டேட்டுக்கு இவ்வளோ வியூவர்ஸ் இருப்பான், இவ்வளோ பேர் பார்ப்பான், ரைட்டு. எடப்பாடி பேச எத்தனை பேர் பார்ப்பான்? சீமான் பேச எத்தனை பேர் பார்ப்பான்? அண்ணாமலை ஏன் பேசலை? அண்ணாமலை ஏன் வாய் திறக்கலை? அண்ணாமலையே அதை விகரஸாக கொண்டு போல. உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைலாம் தூக்கி தூரம் போட்டுட்டு திமுகவை எதிர்க்கணும், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் எடுத்து சொல்லணும்னு நீங்கள் வேலை பார்த்துறீங்கன்னா இன்னும் வீரியமாக பார்க்கணும். நீங்கள் வீரியமாக பார்க்காதன் காரணமாக திமுக அப்படியே விளையாட்டு போயிட்டே இருக்கிறாங்க சார். இன்னொன்று, இப்போ அதாவது சசிகலா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான ஒரு இது. ஓபிஎஸும் அதே சமுதாயம்தான், டிடிவி தினகரும் அதே சமுதாயம்தான். இவங்களை யாராவது ஓபிஎஸ்ஸையும் சசிகலாயையும்
களத்தில் இறக்கியிருப்பது திமுக தான். அந்த சமுதாய வாக்கு அதிமுக போகாமல் வெற்றியை தடுக்கணுன்ட்டு தென்மண்டலத்தில் ஒரு குறி வச்சிருக்காங்க. திமுக தான் இவங்களை இறக்கி விட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சசிகலா குறிப்பிட்டு சொல்கிறேன் நான். ஓபிஎஸ் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக அலையன்ஸில் தனிச்சிறத்தில் போட்டி போடணும்னு கேட்டிருக்கிறாரு. ஆனால் அவங்க அப்படி ஒத்துக்கலை, சூரியன் நிற்க சொல்லியிருக்கிறாங்க, அவர் விரும்பலை. இதான் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ். சசிகலாமே அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே என்டிஏ கிட்ட ஏதாவது போராடி 2-3 சீட்டை வாங்கலாங்கிற ஒரு எண்ணம் இருப்பதாகத்தான் தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவர்கள் நேற்று பேசின பேச நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐயா ஜெயலலிதா அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன நடந்துச்சு, எல்லாம் அப்படி பண்ணாங்கன்னு. நான் ஜெயிலில் இருக்கிறப்ப என்ன நடந்ததுன்ட்டு நம்ம இதே மாதிரி ஸ்பீச்சை கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி யார்கிட்ட பார்த்தோம்? டிடிவி தினகரன்ட்ட பார்த்தோம். நான் போய் கூட்டணி வச்சேன்னா நான் தூக்கில் தொங்குறதுக்கு சமம்னாரு. இப்போ எங்கே இருக்கிறாரு? நாம் ஒத்துமையாக இருக்கணும், இது ஒரு அண்ணன் தம்பி சண்டை, அங்காளி பங்காளி சண்டை, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் எனிமி திமுகன்னு ஒன்றா வந்து நிற்கிறாருல்ல. இதே நிற்கிறதுக்கு இவங்க வருவாங்க. என்ன ஒன்றும் காலமாகும், வேற ஒன்றும் கிடையாது. என்னைய கேட்டிங்கன்னா தனியாக நின்னா கூட இவங்களாம் ஒன்றும் பிரிக்க முடியாது. நீங்கள் சொன்னீங்கல்ல சார், இவங்க நின்னாங்கன்னா இந்த சமூக வாக்கெல்லாம் பிரிச்சிடும், அப்பெல்லாம் பிரிக்க முடியாது. அப்போல்லாம் ஒரு சமூகத்தை இன்னும் அந்த மாதிரியான ஒரு சமூகமாக நம்ம சமூகம் இன்னும் மாறல. வெயிட் பண்ணுங்க. சசிகலா அம்மையாரோட ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர்? நேற்று அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா நீங்கள்? கொஞ்சம் முன்னாடி மக்கள் இருக்காங்க, பின்னாடி ஃபுல்லாக காலி சேரு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நான் சசிகலா அம்மையார் குறைச்சி மதிப்பிடலை. அவங்க அரசியல் விட்டு ரொம்ப வெகு தூரம் போயிட்டாங்க. நிகழ்கால அரசியலுக்குள்ளே அவங்க இன்னும் வரலை. இப்போ கட்சி ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க? அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க? அதிமுகன்னு பொதுச்செயலாளர்னு சொன்னீங்க, வழக்கு போட்டிங்க, அதெல்லாம் இப்போ என்ன ஆகிறது? அமமுகவின் நோக்கமே அதிமுக கைப்பற்றது. நாங்கள் இப்போ கூட்டத்தில் வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஓபிஎஸ் ஆலையோ சசிகலா அம்மையாராலேயோ இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நான் நம்பலை. சரி சார், நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார். அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் தனியாக எலெக்ஷன் சந்தித்ததை சட்டமன்றம் ஏறக்குறைய அதிமுகவுக்கு 21 தொகுதி போச்சு. அது தென் தமிழகத்தில். அதே மாதிரி பாராளுமன்ற தேர்தலில் 7 தொகுதியில் டெபாசிட் போச்சு. அதில் 5 வந்து தென் தமிழகத்தில், 13 தொகுதி 3வது இடத்துல போச்சு. அதுவும் ஏறக்குறைய 8 தென் தமிழகத்தில். அப்படி இருக்கிறப்ப அந்த சமுதாய வாக்குகள் அதிமுகவுக்கு வரல. ஏன்னா அதிமுகவை அந்த சமுதாயம் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ ஓபிஎஸ் போயிட்டாரு, சசிகலா போயிட்டாரு, இப்போ டிடிவி வந்து அந்த இது இருக்குல்ல, அந்த மக்கள் மனத்தில் இருக்குல்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி சமூகத்தில் வந்து இவங்கள மட்டும்தான் அப்படி பார்க்குறாங்க, மற்றவங்களாம். அப்போ செல்லூராஜ் யார், ஆர்பி உதயகுமார் யார், விஜயபாஸ்கர் யார், இவங்களாம் சமூகம் இல்லையா? சார் வெயிட் பண்ணுங்க சார். அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய கால்குலேஷனை நான் வந்து மறுக்கலை. அந்த காலகட்டத்தில் அமமுக தான் பவர்ஃபுல்லாக இருந்தாங்க, அம்மையார் சசிகலா பவர்ஃபுல்லாக கிடையாது. அவங்க எப்போ வந்து தன்னை ஆதரிப்பதற்கு ஒரு கூட்டம் வந்து அன்னைக்கு இரவே அதை அவங்க தவிர்த்து விட்டு வெளியில் போனாங்களோ அப்போயே அவங்க அரசியல் கதை முடிந்து விட்டது. இதன் பிறகு அவங்களெல்லாம் எமர்ஜாக எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ணாவை எடுத்துக்கிறீங்க, எம்ஜிஆர் எடுத்துக்கிறீங்க, ஜெயலலிதா எடுத்துக்கிறீங்க, எத்தனை சாதாரண கமெண்ட் பார்ப்பான்ல, என்னங்க நீங்கன்னு போயிட்டே இருப்பான். அப்போ நீங்கள் சொன்ன அந்த பிளவுகளுக்கு காரணமான இருந்த நபர் நான் பார்க்கறது என்னன்னா முற்றுமுழுதாக டிடிவி தான். இப்போ டிடிவியை உள்ளே வந்துட்டார், காயங்களை மறக்கிறாரு, தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு பதவி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ டிடிவியே உள்ளே வந்த பிறகு சசிகலா அம்மையார் ஓபிஎஸ்ஸை வந்து அவ்வளவு தூரம் பொருட்படுத்துவாங்களானுங்கிறது எனக்கு தெரியல சார். ஆனால் ராமநாதபுரத்தில் ஏறக்குறைய 3 லட்சம் ஓட்டு வாங்கினார்ல, 3வது இடத்துல தான் அதிமுக போச்சு. அது அப்படின்னா அந்த தொகுதி 20% வாங்கியிருக்கார் சார் ஓபிஎஸ். அப்படி எப்படி சார் அது? இல்லை சார், இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாயிட்டாங்க, ப்ளஸ் டிடிவியும் ஒன்றாயிட்டாங்க. 2024 தான் நீங்கள் சொல்கிறது. 2020 பாராளுமன்ற தேர்தல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தான் ஒன்று ஆயிட்டாங்க. ஒன்று ஆன பிறகு அந்த ஓட்டெல்லாம் கரெக்டாக போகும் நீங்கள் சொல்லவே முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? ஓபிஎஸ் தனிச்சா நின்னாலுமே கூட இவங்கெல்லாம் ஒன்றா நிற்கிறாங்களே, நீங்கள் ஒருத்தர் தனியாக நிற்கிறாங்களே பார்த்தீங்களா, இவங்க 3 பேர் ஒன்றா நிற்கிறாங்களே நான் சொல்லுவேன். அப்போது ரெட்டலை தான் ஓட்டு. பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஆர்பி உதயகுமார் சொன்னார், எப்போ ரெட்டலையை விட்டு ஒருத்தர் போய் நின்னாரோ எதிர்த்து நின்னாரோ அப்போவே அவருக்கான அந்த கிரேஸ் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் ஒரு வேளை ஜெயிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது நிலைமை வேறு. பட் தோற்று தான் போனார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் ஓபிஎஸ் சசிகலா அவரெல்லாம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற முடியும் நான் நம்பலை. இவங்க கூட வந்து சேர்ந்தாங்கன்னா அது இவங்களுக்கு ப்ளஸ்ஸு.
சேரலன்னா அது இவங்களுக்கு தான் மைனஸ், அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் கிடையாது. தேமுதிக இப்படி தான் டீல் பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி. தேமுதிகவோட ஓட் பர்சன்டேஜ் 2021 எவ்வளோ? 0.43%. 0.43% வச்சு துணை முதலமைச்சர் கேட்குறாங்க. அவங்க துணை முதலமைச்சர் கேட்குறாங்க சார். அப்போ இன்னைக்கு வந்து திமுக பக்கம் தள்ளிட்டாங்க. அவங்க எவ்வளவு சீட்டுகள் வாங்கினாங்க, எவ்வளவு வாக்கு பெட்டியில் வந்து ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியல, சரிங்களா? பெட்டி கணக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ பெட்டி கணக்கு வச்சு நம்ம பார்க்கும்போது, பெட்டி கணக்குனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்வீட் பாக்ஸ்லாம் சொல்லலாம், வாக்கு பெட்டியை பற்றி தான் பேசுகிறேன், நீங்கள் வேற ஏதோ பற்றி பேசுகிறீங்க. அப்போது அந்த பெட்டி கணக்கெலாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவுக்கு லாபம் தான். அந்த பெட்டியும் கணக்கு அதில் இருக்குல்ல. ஆமாம், திமுகவுக்கு என்னென்னா இப்போ எப்படி சீட்டை கொடுக்கறது, இப்போ காங்கிரஸுக்கு எவ்வளோ கொடுக்கறது, விசிக தலைவர் கேட்பாரு, சிபிஎம் கொடுக்கணுமே, இந்த நெருக்கடி திமுகவுக்கு தான் இருக்குது. அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடி வராது. ஆனால் ஸ்டாலின் எனக்கு எதிராக வலிமையாக யாருமே இல்லைன்ட்டு சொல்கிறாரு. அப்போனா அதிமுக கூட்டணி வலிமையாக இல்லையா? இல்லை, எப்போதுமே அப்படியான ஒரு பேச்சு வந்து ஒரு ஆணவ பேச்சாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு தன்னம்பிக்கை வெளிப்பாடாக எனக்கு தெரியல. எப்போதுமே களத்தில் நாங்கள் எங்கள் வேலையை ரொம்ப சரியாக பார்ப்போம், எங்களுக்கு எதிராக யார் வேணால் வரட்டுங்க, நாங்கள் வேலையை சரியாக பார்ப்போம்னு சொல்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு சரியான அணுகுமுறையாக இருக்கும். எனக்கு களத்தில் யாருமே எதிரி இல்லை, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் எதிரி தெரியலன்னா கண்ணாடி போட்டுக்கணும்னு அர்த்தம், புரியுதுங்களா? அப்போ அது வந்து நான் ஏற்கலை. அது அவருக்கு தன்னம்பிக்கையின் வெளிப்பாடு. என்கிட்ட பர்சனலாக அருள்கிட்ட கேட்டிங்கன்னா அப்படிலாம் அங்கே நிறைய எதிரிகள் இருக்காங்க. எதிரிகள்லாம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. இன்னொன்று அவருக்கு தெரியும் சார், எதிரி யார் எதிரி இல்லை, களம் எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். திமுக சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்க மாதம் அவங்களுக்கு தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த சர்வே பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது பார்க்கலாம் சார், பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி சார். நன்றி சார். Super Saravana Stores.